அஸ்ஸலாமு அலைக்கும். நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன். நெத்திலி மீனை நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மண்சட்டியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை உடச்சி போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி சாறு எடுத்து அதையும் இது கூடவே சேர்த்துருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் 1 கப் அளவு புளித்தண்ணியும் அது கூடவே சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவு மீன் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வீட்லேயே தரமான முறையில் சுத்தம் பண்ணி வீட்லேயே அரைச்சி தயார் பண்ணி தராங்க. இவங்கக்கிட்ட மசாலா மட்டும் இல்லை, கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, சத்து மாவு எல்லாமே தயார் பண்ணி தராங்க. வெளிநாடுகளுக்கும் இந்த மசாலாவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மசாலா தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அது கூடவே கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். நெத்திலி மீன் ஆனும் புளிப்பாக இருந்தால் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால் தேங்காய் பாலும் தேங்காயும் நான் சேர்த்துருக்கேன். இது தேங்காய் பால் கொஞ்சம் கொதி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஆனும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும் போதே மீனை இதில் போட்டுடலாம். அதுலேயே மீன்லாம் வெந்துடும். நெத்திலி மீனானும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.